உன்னுடைய பணிவான ஒரு சொல் நீ செல்கின்ற பாதையை உனக்கு இன்னமும் எளிமையாக மாற்றுகின்றது. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த சிங்காரவேலன் வெள்ளிக்கிழமையின் விடியலில் உனக்கு ஒரு நல்ல செய்தியோடு உன் முன்னால் நிற்கின்றேன். என் தங்கமே, நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு உறவை வரவைக்கப் போகின்றேன். எக்காரணம் கொண்டும் முருகன் சொல்வதை கேட்காமல் சென்று உனக்கு கிடைக்கின்ற இந்த நல்ல உறவை நீ விட்டுவிடாதே. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நான் சொல்ல போகின்ற இந்த உறவு எனக்கும் உறவுதான். அதனால்தான் உன்னிடத்தில் சொல்லிவிட்டால் நீ நிச்சயமாக அந்த உறவை தெளிவாக யார் என்று தெரிந்து கொண்டு அவர்களின் அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்வாய் அல்லவா? எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து சிங்காரவேலன் சொல்கின்ற வார்த்தைகளை கூட நீ மறந்து நிற்கின்றாய். முருகன் சொல்லும் பொழுது மட்டும்தான் அது உன் மனதில் புரிகின்றது. சில நிமிடங்களிலே அது மறந்து விடுகின்றது. முருகா, நீ சொல்வது சரிதான். நான் இனிமேல் இப்படி நடந்து கொள்கின்றேன். இதையெல்லாம் நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சுற்றி இருக்கின்றவர்களை எல்லாம் நான் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டேன் என்று சொல்கின்ற நீ ஓரிரு நிமிடங்கள் மீண்டும் அதையே தான் செய்கின்றாய். மீண்டும் அதையே தான் நினைக்கின்றாய். என்ன நினைக்கின்றாய், ஏது நினைக்கின்றாய் என்பது பற்றி புரியவில்லை. என் தங்கமே, தன் வாழ்க்கையில் தனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே தனக்கு சாதகமாக மட்டுமே நடக்க வேண்டும் என்று நினைக்காமல், பாதகமாக நடந்தாலும் அதில் தன் வெற்றி அங்குதான் இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும். உன்னோடு இருந்து உன் முருகன் நான் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு புதிய அனுபவங்களை எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. எந்தெந்த இடங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகள் கொடுக்கும், எந்தெந்த இடங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உன்னோடு உன் முருகன் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் என்ன நடந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் என்று என் தங்கம் பெரிதாக யோசிக்காமல், எது நடந்தாலும் சிங்காரவேலனின் அருளால் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நம்பு. சுற்றி இருக்கின்றவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கின்ற என் தங்கம், அவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிட்டாய். எத்தனையோ துன்பங்களுக்கு பிறகுதான் ஒருவருக்கு வெற்றி கிடைக்கின்றது. யாரும் நினைத்த மாத்திரத்தில் சட்டென்று எந்த ஒரு வெற்றியையும் பெற்றுவிடவில்லை என்பதுதான் உண்மை. அப்படியானால் இன்று உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்க வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சந்தோஷங்கள் உனக்கு மட்டுமே நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் நிற்கின்றேன். இனி வருகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதையும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மகிழ்ச்சியாக நினைத்து நீ அதனை ஏற்றுக்கொள்ள பழகு. கஷ்டங்கள் வரவில்லை என்று யாராவது சொல்லிவிட்டார்கள் என்றால் இந்த சிங்காரவேலன் ஒருபொழுதும் உனக்கு இந்த வாக்கினை நான் தரமாட்டேன். துன்பங்களும் துயரங்களும் அத்தனை பேரினுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றது. எல்லோருமே ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை கடந்துதான் வந்திருப்பார்கள். உனக்கும் இருக்கின்ற மனது என் தங்கம் சரியாக இருக்குமாயானால் சிங்காரவேலன் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். என்னை பார்க்கின்ற என் தங்கம் ஒரு முகமாய் ஆறுமுகமாய் இங்கும் அங்குமாய் இணையில்லா பேரமுதாய் தத்துவமாய் இருந்தும் இல்லாததுமாய் எங்கெங்கும் ஒளி வீசும் எண்ணிலா தாரகையாய் எழுந்தருளும் ஒளியே, என்னுள் வருவாய் பெருமானே என்று இந்த சிங்காரவேலனை நோக்கி சொல்லும் பொழுதெல்லாம் இந்த சிங்காரவேலன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் உன்னை தேடி ஓடி வருகின்றேன். ஆறுமுகனாகிய என்னை என் தங்கம் மனதார அழைக்கின்ற தருணங்களில் எல்லாம் முருகன் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் எப்பொழுதுமே தனக்கு பிடித்தவர்களுக்குத்தான் அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு அவர்களுக்கு சோதனைகளையும் கொடுப்பார்கள். இதன் முடிவாக அவர்களுக்கு பக்குவமும் நிதானமும் கிடைக்கும். தெய்வம் கொடுக்கின்ற துன்பங்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசானது பக்குவமும் நிதானமும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும்.
உனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்பதற்காக ஒருபொழுதும் யாரையும் பழி வாங்க நினைத்து விடாதே. அதே காலத்திடம் ஒப்படைத்து விட்ட பிறகு நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த காலத்தை போல கொடுமையாக பழி வாங்கக்கூடிய விஷயம் எதுவும் இங்கே கிடையாது. நீ முடங்கி கிடக்கும் பொழுது அந்த முடக்கம் உன்னை சுற்றி கொள்ளும். நீ எழுந்து நடந்தாயானால் வருகின்ற பாதை உனக்கு தெரியும். நீ எதிர்த்து நின்று விட்டாயானால் இந்த வாழ்க்கை உன் வசமாகிவிடும். உறுதியோடும் உண்மையாகவும் போராடுகின்ற என் தங்கத்திற்கு நிச்சயமாக தன்னை வெல்ல யாரும் இல்லை என்ற நம்பிக்கை வந்துவிடும். அப்படியானால் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது நாளைய தினம் நாளைய இரவுக்குள் நான் சொல்கின்ற ஒருவர் நிச்சயமாக உன்னை தேடி வருவார். இவரினுடைய உறவை பெறுவது ஒன்றும் சாதாரணமான காரியம் அல்ல. அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அப்பேற்பட்ட ஒருவரை பற்றித்தான் இந்த சிங்காரவேலன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நாளைய விடியல் உனக்கு என்னவாக இருக்கின்றதோ இல்லையோ, நாளை நேரம் சர்வ ஏகாதசி இரவாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. பெருமாளினுடைய உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்க போகின்றது. சிங்காரவேலனுக்கு நெருங்கிய உறவு என்று சொல்கின்றேன் என்றால் இப்பொழுது உனக்கு புரிகின்றதா? சிங்காரவேலனிடத்தில் முன்னால் வந்து நின்ற ஒரு விஷயத்தை நீ சொல்கின்றாய் என்றால் சிங்காரவேலன் ஒரு நொடி பொழுதும் அதிலிருந்து விலக மாட்டேன். அதுபோல நீயும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக மனதில் வைத்துக்கொள். நேரத்திற்கு தகுந்தாற் போல எப்பொழுதும் என் தங்கம் நடந்து கொள்ளாதே. உனக்கென வாழ்க்கை இது உனக்கு மட்டுமே சொந்தமான வாழ்க்கை. அடுத்தவர்களுக்கு அடிபணிந்து வாழ வேண்டிய அவசியம் அல்ல. இது அடுத்தவர்களின் எண்ணத்திற்கு ஏற்பட்ட நீ வாழ வேண்டும் என்ற அவசியமும் உனக்கில்லை. உனக்காக என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதிலிருந்து உன் சந்தோஷங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. முருகன் நினைத்துவிட்டால் ஒற்றை நொடியில் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை தந்துவிட முடியும். நாளைய தினம் 23/5/2025 உனக்கு சர்வ ஏகாதசி நாளாக கிடைக்கின்றது. பெருமாளை காலை மாலை இரு நேரத்திலும் வழிபடலாம். இப்படியாக உன் வாழ்க்கையில் உனக்காக ஒரு நல்ல உறவாக வருகின்ற இந்த பெருமாளை மனதார வணங்கி ஓம் நமோ நாராயணாய என்று என் தங்கம் நீ சொல்லிக்கொண்டே இரு. எந்த துன்பத்திலும் எந்த கஷ்டத்திலும் அவருக்கு உனக்கு இந்த நாளில் நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார். இந்த உறவுகள் எல்லாம் யாருக்கும் கிடைத்திடாத ஒரு பாக்கியம். இந்த உறவு உன் வாழ்க்கையில் நிலைக்க வேண்டும் என்றால் நீ எப்பொழுதுமே தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது. தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஒருபொழுதும் எந்த ஒரு மாற்றத்தையும் நீ கொண்டு வந்து விடக்கூடாது. சிங்காரவேலனின் அருள் உன் வாழ்க்கையில் நிலை பெற்று நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதுபோல பெருமாளினுடைய அருளும் உனக்கு கிடைத்துவிட வேண்டும். பொதுவாக கோவிலுக்கு செல்கின்றவர்கள் தன்னுடைய இல்லத்தில் தீபம் ஏற்றாமல் செல்லக்கூடாது. தன் இல்லத்தில் தெய்வங்களை வழிபடாமல் ஒருபொழுதும் செல்லக்கூடாது. ஏனென்றால் நீ இல்லத்தில் தீபம் ஏற்றாமலும் செல்லக்கூடாது. தன் இல்லத்தில் தெய்வங்களை வழிபடாமல் ஒருபொழுதும் செல்லக்கூடாது. ஏனென்றால் தெய்வத்தை வணங்கிவிட்டு மீண்டும் உன் இல்லத்திற்கு வரும் பொழுது அங்கே நீ வணங்கிய தெய்வமும் உன்னோடு வருவார்கள். உன் இல்லத்தில் வந்து தங்க அவர்கள் வருவார்கள். இங்கு வந்து பார்க்கும் பொழுது உன்னுடைய பூஜை அறையானது இருளடைந்து கிடக்குமானால் அவர்கள் நிச்சயமாக ஒருபொழுதும் அங்கு வந்து தங்க மாட்டார்கள். நீ அவரை வணங்கியதற்குமே பலன் கிடைக்காமல் உனக்கு போய்விடும். அதிலும் குறிப்பாக பெருமாளை நீ வணங்கும் பொழுது நிச்சயமாக இதனை செய்திருக்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? கோவிலில் பூஜைகள் நடக்கின்றது, கோவிலில் பிரசாதம் கொடுக்கின்றார்கள். அதன் பிறகு வீட்டில் நமக்கென்ன வேலை என்று சொல்லி பூஜை நடப்பதற்கு முன்பாகவே அங்கு சென்று அமர்ந்து கொள்கின்றார்கள். இல்லத்தை இருட்டடைய செய்து அங்கு என்னதான் விழுந்து விழுந்து வணங்கினாலும் அதில் உனக்கு எந்த பலனும் கிடைக்காது. சிங்காரவேலன் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக உன் மனதில் நிற்கும் என்று நான் நம்புகின்றேன்.
நாளைய தினம் பெருமாளினுடைய அருள் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கட்டும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.